நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. போய் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கினார், தஞ்சாவூருக்கு வராரு. விழா கோலம் தஞ்சாவூர் அல்லோல கல்லோல போட்டுடுச்சு. காலையில் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரித்து அந்த போலீஸால் அந்த சாலைகளில் நிற்கிற மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல சார். இப்போதான் முதல் முறையாக போலீஸ் பார்க்குறான் ஒரு உண்மையான மக்கள் தலைவன். உச்சநீதிமன்றம் காரி துப்புச்சில, அரசாங்க படத்தில் எதுக்காக வெண்கல சிலையை வைக்கிற, வீட்டு படத்தில் வச்சு அரசாங்க படத்தில் வைக்க வேணாம்னு சொல்லிச்சுல. அதுக்கப்புறம் நீ திருந்தினியா? ஊருக்கு அரசாங்க பணத்தில் செலவு செஞ்சுருக்கிறிய. ஊரா ஊட்டி நெய்ய வேற ஒன்று சொல்லுவாங்க பழமொழியில, அவர் அதை சொல்லல. ஊரா ஊட்டி நெய்யில உன் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாத. ஏன்னா நான் பார்க்கிறேன், லைவ்ல பார்க்கிறேன், பெண்கள், இளம் பெண்கள் அரசியலை பார்த்தாலச்சு சொல்லிட்டு போறா. இளம் பெண்களை விஜய் அரசியல் படுத்திருக்கிறார், அரசியலை கவனிக்க வைத்திருக்கிறார். எல்லாம் அந்த கொடி ஸ்மெப்பலர் போட்டு சின்ன பசங்க சார், எல்லாம் அரசியல் பேசுறாங்க இன்னைக்கு. ஏங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க, வரும்போது மாவு பாக்கெட் 2 வாங்கி வந்துருங்க, ஒரு 2 பால் பாக்கெட் வாங்குவாங்க, கொஞ்சம் சிக்கன் வாங்கினாங்க, கொஞ்சம் எதை நம்பிங்க வெளியே போயிட்டு. இவன் வீடு வர வரைக்கும் நிச்சயம் கிடையாதுங்க. எவன் மடக்கி வெட்டுவான், இவன் உயிரா வருவானா பணமா வருவானா, இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த நாடு போயினுக்குது. நீ நம்பர் 1 மாநிலம் சொல்றன்னு விஜய் கேட்கிறாரு. உன் நம்பர் 1 மாநிலத்தில் டிஜிபி கிடையாது, ஒரு காவல்துறை தலைவரை பார்த்து உங்க ஆட்சிக்கு யோகிதை கிடையாது, அருகடை கிடையாது, துப்பு கிடையாது, நாதி கிடையாது. அவர் கேட்கிறாரு, நியாயமா தானே கேட்கிறாரு விஜய் சார். 2 பேரும் ஒழினா சார், திமுக அதிமுக 2 கட்சிகளை ஒழிஞ்சாதான் அந்த நாடு உருப்படும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நாளைக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நினைக்கிறபடியே உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும், நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறட்டும். நன்றி நன்றி. தாவேகா தலைவர் விஜய் தஞ்சையில் பேசிய அந்த பேச்சு, வழக்கம் போல் அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாளுக்கு நாள் அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படின்றது பொதுவாக பார்க்கக்கூடிய நபர்களிலிருந்து வரக்கூடிய கருத்துன்றது ஒரு பக்கம் இருக்குது. நம்மளும் அவருடைய பேச்சை தொடர்ந்து பார்க்குறோம். இந்த தடவை தஞ்சை, ஏன்னா தஞ்சை எப்போவுமே விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் இந்த தடவை கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் அவருடைய பிரச்சனைகள் நிறைய, அவருடைய பர்சனல் லைஃப்பில் இருந்த நடந்த பிரச்சனைகள், அதையெல்லாம் வைத்து ஏதாவது பேசுவாரோ அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. ஒருவேளை அவர் எப்படி இருப்பாருன்ற ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு. அவர் சோகமாக இருப்பாரா, சேலத்தில் பேசின மாதிரி வேலூரில் பேசின மாதிரி பேசுவாரா, அந்த அக்ரஸிவ் இருக்குமான்னு பார்த்தவங்களுக்கு அதை விட கூடுதலாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போயிருக்கார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்கள் நினச்ச மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க. இவ்வளோ பிரச்சனைலாம் ஆயிருக்குது, அவர் எப்படி ஏதுன்னு. அவர் ரொம்ப தைரியத்துக்கு பேர் போனவர் சார், ரொம்ப தைரியத்துக்கு பேர் போனவர். அவர் எதை பற்றியும் பயப்படுறவர், அச்சப்படுறவர் மாதிரி தெரியல. அவர் ஒரு அஞ்சாத சிங்கம் தான் சொல்லணும். இவ்வளோ ஒரு தைரியம் அவருக்கு இருக்குதுன்ற மிகப்பெரிய ஆச்சரியம். கொஞ்சம் நெஞ்ச நெருக்கடி கிடையாது அவருக்கு. அத்தனை நெருக்கடியும் சர்வ சாதாரணமாக கடந்து போகிறாரு. ஆனால் அமைதி தான் அவர் எல்லாத்துக்கும் கொடுக்குற பதில். அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. யார் ஒருத்தரும் கோவப்பட்டுருவாங்க, சட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் அவர் ரொம்ப அமைதியாக, அவருடைய அமைதியே வந்து சோதிக்கிறாங்க இல்லையா? அவர் வந்து அவருடைய பிரச்சனைகளுக்கே அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு, ஜனநாயகனுக்கு பேச மாட்டேங்கிறாரு, பிஜேபிக்கு எதிராக பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு பிஜேபிக்கு எதிராக பேச மாட்டேன்றார். பிஜேபிக்கு பி டீமா விஜய் இருக்கிறார். பிஜேபி பி டீமா விஜய் இருந்தா சிபிஐ மூலமா அவருக்கு ஏன் நெருக்கடி கொடுக்குறாங்க? அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் வெளிவருவதற்கு ஏன் இவ்வளவு தடையை ஏற்படுத்துறாங்க? அதையும் தாண்டி காங்கிரஸ் ஒரே நாள்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். சிபிஐல இந்த ஏமமாலினி தலைமையில் ஒரு குழு போட்டாங்க பாரு, அந்த குழு விஜய் மேல எந்த தப்புமே இல்லை, மொத்த தப்பும் கவர்மெண்ட் மேலதான் சொல்லி முடிச்சுட்டு இருக்கோம். விஜய் மட்டும் பி டீமா இருந்திருந்தா, விஜய் மட்டும் அவங்களுடைய கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டு போயிருந்தா, அவர் எதையும் கேட்குற மாதிரி இல்லை. கருணாநிதியா சர்க்காரியா வழக்குக்கு பயந்து அப்படி இந்திரா காந்தி கிட்ட சரணடைஞ்சு கச்சத்தீவை தூக்கி கொடுக்கறதுக்கு, இல்லை காவிரி இஷ்யூ போட்ட வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிறதுக்கு கிடையாது. இவர் விஜய், இவர் எதை பற்றியும் யோசிக்கல, எதை பற்றியும் கவலைப்படல. நீ சொல்கிறது சொல்லிக்கிடா, மழையை பார்த்து கொலைக்க தான் செய்யும். ஆனால் அவர் வருத்தப்படல.
ஆனால் நம்மளுக்கு கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு சார்? பார்த்தாலே தெரியுது. ஜனநாயகன் படத்துக்கு ஏன் தடை? யார் செஞ்சுக்கிறது? மத்திய அரசு. சிபிஐ மூலமாக தொல்லை கொடுக்குறது யாரு? மத்திய அரசு. பிஜேபிக்கு நேர் எதிர் காங்கிரஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை போகிறதா காங்கிரஸ் கிறிஸ்டோட சொல்கிறார். இந்த தரப்புல சொல்லலை, அந்த தரப்புல சொல்கிறாங்க. அவங்க வராங்க வராத போகிறாங்க, அதை பற்றி கவலை கிடையாது. சரிங்களா? அது அவங்க விருப்பம். ஆனால் இவர் பேசுகிறார். பிஜேபியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, தெளிவாக நிற்கிறார். அவர் தான் விஜய் சொல்கிறாரு. சும்மா நீங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பீங்க. துரைமுருகன் வீட்டில் ரெய்டு வந்த உடனே துரைமுருகன் டெல்லிக்கு ஓடுவார். எப்பவும் போகாத துரைமுருகன் டெல்லிக்கு ஓடுவார். நேரு வீட்டில் ரெய்டு வரும். நேரு வீட்டில் ரெய்டு வந்த உடனே அப்போ தான் நேரு பிள்ளைக்கு தொழில் இருக்கிற பிரச்சனைலாம் கண்ணுக்கு தெரியும். உடனே பேப்பர் எடுத்துன்னு போய் நிர்மலா சீதாராமனை பார்ப்பாரு. ஏன்பா இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ பார்த்தேன்னு சொன்னால், இல்லை எங்கள் தொகுதி பிரச்சனைக்காக நான் வந்து பார்க்க வந்தேன்னு அவர் சொல்லுவார். சரிங்களா? எதிர்கட்சியாக இருக்கும்போது மோடி வரும்போது கோ பேக் மோடின்னு வாங்க, கருப்பு பலனை பறக்க விடுவாங்க, கருப்பு பலனை பறக்க விடுவாங்க. ஆனால் மோடி பிரதமராய் வந்து இவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கருப்பு கொடியை தான் வழக்கமாக பிடிப்பாங்க. கருப்பு கொடியை பிடிச்சா எங்க மோடியுடைய கோவத்துக்கு நம்ம ஆளாயிடுவோமோன்னு இவங்க வெள்ளை கொடியை பிடிச்சின்னு போவாங்க. அதை தான் அவர் சொன்னார், வெள்ளை கொடியை பிடிச்சின்னு போனீங்களா உங்களை மாதிரியா நான் என்றார். சரிங்களா? இப்போ கருணாநிதியை கைது பண்ணாங்க. ஐயோ அம்மான்னு எவ்வளோ அமகலம் பண்ணார், எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணார். ஸ்டாலினை எங்கன்னு தேடினாங்க. சென்னையிலே இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை, வெளியே ஓடிட்டார் ஸ்டாலின். விஜய் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், வந்து பிடிச்சிக்கொன்றார். என் தொண்டனை எதுக்கு தொல்லை கொடுக்குறேன்? கரூர் சம்பவத்தில் என் தொண்டனை எதுக்கு தொல்லை கொடுக்குறேன்? நான் வீட்டில் தான் இருக்கிறேன், நீ நடவடிக்கை எடுக்கணும், கைது பண்ணணும், உனக்கு தைரியம் இருந்தால் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணினார். சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க. புரியுதுங்களா? அண்ணா அறிவாலயம் மெத்த மேலே சிபிஐ விசாரணை. முதல் தளத்தில் கருணாநிதி மனைவி தயாலாமா கிட்ட சிபிஐ விசாரணை. கீழ்தளத்தில் காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை. நீ பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரலன்னா முடிச்சுடுவோம் கதையான்றாங்க. 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாரு கருணாநிதி, சிபிஐக்கு பயந்து. சென்னையில் சிபிஐ வந்ததுக்கு பயந்து சிபிஐ டெல்லிக்கு கூப்பிடுறான். சிங்கம் மாதிரி போறார் டெல்லிக்கு. ஒரு பயம் கிடையாது, ஒரு அச்சம் கிடையாது. எடப்பாடி வேத்து போனதுக்கு டவுல் எடுத்து தொட்சன்னு இருப்பாரு, ஒன்றும் கிடையாது. சரிங்களா? போன 2025 ஜனவரி பிப்ரவரி நினைக்கிறேன், 25 ஜனவரி பிப்ரவரியில் எடப்பாடி சொந்தக்காரன் அவர் ராமசுப்ரமணியம் பேர், ராமலிங்கமோ பேர், அவர் வீட்டில் ரெய்டு. பல கோடி ரூபாய் ஆவணங்களை எடுத்துட்டாங்க ஜனவரி பிப்ரவரியில். மார்ச்ல ஏப்ரலில் அறிவிச்சிட்டார் எடப்பாடி அலைன்ஸ், பிஜேபி அலைன்ஸ். பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இனி கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர். நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, சட்டமன்ற தேர்தலும் கிடையாது, அதுக்கப்புறம் வர தேர்தலும் கிடையாதுன்னு சொன்னவர். ஒரு ரெய்டு வந்த உடனே முக்கிய ஆவணங்கள்லாம் எடுத்த உடனே ஒதுரின்னு போய் கூட்டணி வச்சாரு. இவர் எப்படி இருக்கிறாரு? ஜனநாயகன் படம் நீ தடை பண்ணாலும் கவலை கிடையாது, சிபிஐல என்ன கூப்பிட்டு கேட்டா பதில் சொல்ல போறேன். என் மடியில கணம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதை பற்றில அவர் கவலைப்படல. ஜனநாயகத்தின் உயர்ந்த எஜமானர்கள் யாரு? மக்கள். அவங்கள சந்திக்க போறாரு. எஸ்ஓபியை போட்டு இல்லாத பிரச்சனை கொடுக்குறீங்க அவருக்கு. 1008 கண்டிஷன் போடுறீங்க. 4900 பேர் தான் வரணுன்றீங்க. 5000 பேர் கூட கிடையாது. நீதிமன்றத்தில் வெக்கம் இல்லாத தமிழ்நாடு அரசு சொல்லுது 5000 பேர் தான் வரணும்னு சொன்னா 4999 பேருன்னு சொல்லிட்டு இவங்க எழுதி கொடுக்குறாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. யாரு? கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் இவங்கெல்லாம் ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ சீமானோ திருமாவளவனோ மோடியோ பிஜேபியோ காங்கிரஸோ எந்த கட்சி வேணாலும் நீ எத்தனை லட்சம் பேர் வேணாலும் கூட்டிக்கலாம். 1 லட்சம் பேர் உன் கூட்டத்துக்கு வரலாம், 2 லட்சம் பேர் உன் கூட்டத்துக்கு வரலாம், 5 லட்சம் பேர் உன் கூட்டத்துக்கு வரலாம். வர்றது கிடையாது, வரலாம், வர வச்சுக்கலாம். ஆனால் விஜய்க்கு மட்டும் 4900 பேர் தான் வரணுன்றது நியாயமா? தர்மமா? சொல்லுங்க. இது எப்படி நியாயமாகும்? அவர் ஒருத்தரை மட்டும் காரணம் பண்றீங்க. 4900 பேர் தான் வரணும், ஆனா இவங்களுக்கெல்லாம் எத்தனை லட்சம் பேர் வேணா வரலாம். சொல்லு. அதை பத்தி அவர் கவலையே படல. நான் வரேன், உங்க விஜய்னு போறார். போய் திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கினாரு, தஞ்சாவூருக்கு வராரு. விழா கோலம் தஞ்சாவூர் அல்லோல கல்லோல போட்டுடுச்சு. காலையில் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரிச்சு அந்த போலீஸால் அந்த சாலைகளில் நிற்கிற மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல சார். இப்பதான் முதல் முறையா போலீஸ் பார்க்கிறான் ஒரு உண்மையான மக்கள் தலைவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு நீ செட் பண்ணி ஒரு கூட்டத்தை வர வச்சு, நீ ஆயிரக்கணக்கான கூட்டத்தை நிக்க வச்சு, நீ கயிறை கட்டி நின்னா நான் ஏமா அந்த இடத்த விட்டு தவற போறேன், நீ ஏன் என்ன இருக்கிற கயிறை போட்டு நான் கொம்முன்னு தான் நிக்கிறேன்னு பப்ளிக் நிக்குது.
ஸ்டாலின் அவர் பார்த்துன்னு கையை காய்க்கின்னு போனாருன்னா இவங்க பார்த்துன்னு கடமைக்கு கிளம்புடா பாடுறாங்க. புரியுதுங்களா? அப்படியே நிற்கிறாங்க ஜனங்க. இதே பார்த்து பார்த்து இந்த போலீஸுக்கு பழக்கம். நம்ம கயிறு கட்டினா நிற்பாங்க, நம்ம அப்படியே நிற்போம், அவங்க பார்த்துன்னு போவாங்க. இப்படிதான் இருக்கும் பொழுது கூட்டம். ஏன்னா இப்போ இருக்கிற போலீஸ் எம்ஜிஆரை பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவர் இறந்தே 40 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் அப்போ எப்படி அவங்க போலீஸாக இருந்திருக்க முடியும்? அப்போ எம்ஜிஆர் காலத்தில் இருந்த போலீஸ் கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. சரி, அந்த கூட்டத்தை பார்த்த போலீஸ், அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தின போலீஸ் இப்போ கிடையாது. சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இப்போதான் இந்த போலீஸ் பார்க்குது. ஓ, இந்த மக்கள் தலைவன்றது இதுதானா? இந்த மக்களை அப்படியே பிடிச்சி தள்ளி தான் அந்த தலைவனை நம்ம அந்த வண்டியை போக வைக்கணுமா? இன்னைக்கு தெரிஞ்சது பாருங்க. அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. இப்படியே மக்கள் கூட்டத்து நடுவில் போலீஸ் அவருடைய வாகனத்தை பல கிலோமீட்டருக்கு தான் நிலைமை, அதை கொண்டு போறதுக்கு அவங்க படாத பாடுபடுறாங்க. இந்த முடியல. பெண்களும் இளைஞர்களும் முண்டி அடிக்கிறாங்க. அந்த முகத்தை பார்த்தணும், இந்த முகத்தை பார்க்கணும், விஜய் அந்த முகத்தை பார்க்கணும் அப்படின்னு முண்டி அடிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வைத்தறிச்சல்களாக காரணம். அதை தான் அவர் இன்னைக்கு கூட்டத்தில் ரொம்ப ஆவேசமாக பேசுகிறார். நீங்கள் சொன்ன மாதிரி சேலம் கூட்டம் ஃபர்ஸ்ட், அதுனா சேலம் கூட்டம். சேலத்து கூட்டத்தில் அவருடைய பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சேலம் கூட்டத்தையும் மிஞ்சிய பேச்சு வேலூர் பேச்சு. என்னோட அப்பா இவர் இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு எல்லாமே கூர்ந்து கவனிக்கிறோம். வேலூர் கூட்டத்தை தூக்கி சாப்பிட்றவங்களுக்கு பேச்சு தஞ்சாவூர் பேச்சு இன்னும் சிறப்பு. இல்ல அதுல எது பாயிண்டா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவர் நிறைய சொன்னாரு. அவர் பேசிய அத்தனையுமே பாயிண்ட் தான் சார். விஜய் சாதாரணமா எதுவும் பேசலையே. அவர் பேசுறது அத்தனையுமே பாயிண்ட் தான். பிஜேபிக்கு பி டீம்ன்றானுங்க, நான் பிஜேபி பத்தி பேசலான்றானுங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவரு போன கூட்டத்தில் ஒன்று சொன்னாரு, நான் தான் தமிழ்நாடு, ஆமா மக்கள் எல்லாருமே விஜய் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு. அது ஏன் சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்காக குரல் கொடுக்குறவன் நான் தான், உங்கள் உரிமைக்காக போராடுறவன் நான் தான், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் தான். அது தெளிவா தான் பேசுறாரு. அப்போ எனக்கு தான் உரிமை இருக்குது. இப்போ ஸ்டாலின் சொல்றது பாரு, அதுதான் தப்பு. டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போது நீ தமிழ்நாட்டுக்கு ஹோல்சேல் வியாபாரியா? நீ திமுகவுக்கும் மோடிக்கும் ஒன்னா சண்டைன்னு சொல்லிட்டு போ, அப்படி ஒரு ஓரமா நீ பேசிட்டு போ. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டை எப்படி சொல்ற நீ? சொல்லு. நீங்க தமிழ்நாடு பூரா நீங்களா தமிழ்நாடு? அது கிடையாது. அதுதான் தப்பு. விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களுக்காக இனி குரல் கொடுக்குறாரு. அதை தான் சொல்றாரு. திமுகவும் அதிமுகவும் இப்படி வச்சு இப்படி பேசுறாரு. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், உனக்கும் எனக்கும் தான், நீயும் நானும் தான். நீ 5 வருஷம் ஆட்சியில் இருக்கணும், நான் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கணும். நீ ஆட்சியில் இருக்கும்போது நான் கொள்ளடிக்கணும், நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ கொள்ளடிக்கணும். நமக்குள்ள அப்படி ஒரு செட்டில்மெண்ட். மூணாவது, இந்த விஜய் வந்து நம்மளுடைய பொழப்பிலெல்லாம் மண்ணை போடுறாப்பிலையே, நம்மளால நிம்மதியா இருக்க முடியலையே. இந்த விஜயை விடக்கூடாது. உன்னால முடிஞ்சது எஸ்ஓபியை போட்டு நீ எவ்வளவு தடுக்க முடியுமோ நீ தடு. என்னால முடிஞ்சது பொய்யா ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ நான் தொல்லை கொடுக்குறேன். நம்ம 2 பேர் தான் இருக்கணும்னு திமுகவும் அதிமுகவும் கை கோத்துருக்கிறான். அதைத்தான் காமராஜர் அன்னைக்கே சொன்னாரு, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இவங்களுக்குள்ள வித்தியாசமே இல்லையே சார். அம்மா இருக்கிற வரையில் அது ஒரு எதிர்ப்பா இருந்தது. இப்போ எப்படி இருந்தது? ஓபிஎஸ் எங்க போனாரு? நேராங்க போயிட்டாரு. திமுக தானே போனாரு, 3 முறை முதலமைச்சர் இருந்தவர். இவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடே இல்லை, ஒத்துமையா இருக்கிறாங்க. ஏன் இதுவரையில எடப்பாடி பழனிசாமி மேல அந்த அந்த நிலம், அந்த இந்த வழக்கு கொடைநாடு கொலை வழக்கு, அந்த கொடைநாடு கொலை வழக்குல ஏன் இதுவரை எந்த நடவடிக்கை திமுக எடுக்கல? நான் ஆட்சிக்கு வந்தால் அதில் இருக்கிற மர்மம் எல்லாம் வெளியில் வரும்னு ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? உங்களுக்குள்ள என்ன கூட்டு, உங்களுக்குள்ள என்ன ரகசியம்? எம்ஜிஆர் முதலமைச்சரா, எம்ஜிஆர் வந்து கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும்போது எம்ஜிஆர் பழி வாங்கினார். சட்டமன்றத்தில் செருப்பெடுத்து அடிச்சார். 20க்கும் மேற்பட்ட படுகொலை நடந்தது. 60,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதிமுக தொண்டை மேல போடப்பட்டது. அதிமுக முடக்கத்துக்கான எல்லா வேலையும் கருணாநிதி பார்த்தார். அம்மாவை கருணாநிதி தொல்லை கொடுத்தார். அம்மாவை ஊடு பூந்து அமகலம் பண்ணாங்க. ஏர்போர்ட்டு கிட்ட வண்டி விட்டு அடிச்சாங்க. சட்டமன்றத்தில் வந்து புடவை பிடிச்சி இழுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு தொல்லை கொடுத்தாங்க. ஸ்டாலின் எந்த தொல்லையும் எடப்பாடி கொடுக்கல, அவரோட இருக்கிற யாருக்கும் கொடுக்கல. இப்ப நீங்க ஒன்னோட ஒன்னா இருக்கிறீங்க. அதை தான் விஜய் பேசுறாரு. ஒன்னோட ஒன்னா இருக்கிறீங்க, ஒத்துமையா இருந்து இன்னைக்கு விஜய் எதிர்க்கிறீங்க. ஒத்துமையா இருந்து விஜய் எதிர்க்கிறீங்க. இந்த விஷயத்துல பிஜேபியும் திமுக கூட தான் சேர்ந்து இருக்குது. பிஜேபியும் திமுக நான் என்ன கேட்கறேன்னா, 1020 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணாருன்னு நேரு மேல அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு வச்சுதா இல்லையா? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதிச்சா இல்லையா? கடிதம் எழுதுனாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கல. உடனே அமலாக்கத்துறை என்ன பண்ணுச்சு? நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அவர் மேல நடவடிக்கை எடுக்க, எல்லாம் கரெக்டா இருக்குது. நீதிமன்றம் சொன்ன வார்த்தையை கவனிங்க. அவர் மீது வழக்கு பதிய வேண்டிய
ஆதாரங்களும் இருக்கிறது நீதிமன்றம் சொல்லுது. நீங்க விசாரிங்கன்னு சொல்லல, இதுக்கென்றா விசாரணை தீர்ப்புன்றாரு பார் நாட்டாமையில, அந்த மாதிரி ஆதாரமே இருக்குது, வழக்க போடுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியும் இதுவரையில அவர் மீது வழக்கு போடல. யார் மேல? நேரு மேல வழக்கு போடல. இப்ப கூட ஏடிஎம்கே அந்த முன்னாள் எம்பியோ தெரியல, ஒரு இன்பத்துறை போறாரு, எல்லாம் குருமா கதை. அவர் போறாரு, நீதிமன்ற அவமதிப்புன்னு போறாரு. என்ன கேட்கறேன்னா, ஏன் அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்துக்கிட்ட எல்லாம் போய் நிக்குது? இப்படிதான் நீதிமன்றம்லாம் போய் இல்ல மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணாங்களா டெல்லியில? அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், அந்த மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி கேட்டிருந்தீங்களா? நீங்க தான் உள்ள வச்சீங்க. அந்த மாநில துணை முதலமைச்சராக இருந்தவர் மணிஷ் சிசோடியா, அவருக்கு 2 வருஷம் உள்ள வச்சீங்க. எப்படி வச்சீங்க? தெலுங்கானால அந்த சந்திரசேகர் ராவ், அவருடைய பொண்ணு கவிதா, இவங்கெல்லாம் மதுபான ஊழல் வழக்குகள் உள்ள போல. ஏன் நேருத்துக்கு உங்களால உள்ள வைக்க முடியல? நீங்க நினைச்சா எவ்வளவு நேரம் கிடையாது. அவர் நிர்மலா சீதாராமன் கிட்ட நேரு பையன் போய் பேசிட்டு வந்துட்டார். ஆக பிஜேபி, திமுக, அதிமுக முக்கோண காதல். இதுதான் இதே ரெட்ரோல முன்ன சொல்லியிருக்கிறேன். இது முக்கோண காதல். இவங்க 3 பேருக்கும் இது எல்லாம் வந்து இந்த எந்த பருப்பும் விஜய் கிட்ட வேகாது. இந்த எந்த பருப்பும் அவர்கிட்ட வேகாது. அவர் நல்லா மசிய கடிறார் எல்லாத்தையும். அதனால அவரை பார்த்தா பிடிக்கல. புரியுதுங்களா? இதை பிடிக்கல அவருக்கு. அதனாலதான் அவர் எல்லாத்தையுமே வந்து விளக்கமா அவர் சொல்றார், நல்லா அழகா பச்சை துண்டை போட்டுக்கணும். ஒரு விவசாயி, அடுத்த ஜென்மத்து மேலெல்லாம் எனக்கு பெருசா எனக்கு தெரியாத அதை பற்றிலாம், அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் விவசாயிக்கு மகனா பிறக்கணும்னு சொல்றேன். விவசாய குடும்பத்துல பிறக்கணும், ஒரு விவசாய குடும்பத்துல நான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? உங்க அப்பனாலே முடியல மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்குன்னு சொல்றாரு. அது பாயிண்ட். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறு கிடையாது. அது உங்க ஒப்பனாலே முடியல, அது ஒரு நாளும் நடக்காதுன்றார். அது ஒரு நாளும் நடக்காது. இந்த விஜய் நடக்க விட மாட்டார், அதை விடுங்க, அது நடக்காதுன்றாரு. உங்க ஒப்பனுக்கு வெண்கல சிலை வைக்கிறதுக்கு நீ போனல ஒரு ஊர்ல, உச்ச நீதிமன்றம் காரி துப்புச்சுல. அரசாங்க படத்துல எதுக்காக வெண்கல சிலையை வைக்கிற? உன் வீட்டு படத்துல வச்சு அரசாங்க படத்துல வைக்க வேணாம்னு சொல்லிச்சுல. அதுக்கப்புறம் நீ திருந்தினியா? ஊருக்கு அரசாங்க படத்துல செலவு செஞ்சுக்கிறிய, ஊரா விட்டு நெய்ய வேற ஒண்ணு சொல்லுவாங்க பழமொழியில. அவர் அதை சொல்லல, ஊரா விட்டு நெய்யில உன் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதன்றார். இப்ப கூட இவ்வளவு விளம்பரம் பேப்பர் எடுத்தா போதும். அவர் விஜய் ரொம்ப அழகா சொல்றாரு, நொய்யுன்ற மாதிரி வரலாது நசன்றாரு பாருங்க. அந்த மாதிரி பத்திரிகை திறந்தா போதும் பக்கத்துக்கு விளம்பரம். எவன் அப்ப விட்டு பணண்டா அந்த விளம்பரத்தை கொடுப்பது திமுகவா தமிழ்நாடு அரசா? எவன் அப்ப விட்டு பணம்? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரி போய் சொன்னா, ஐயா நம்ம இவ்வளவு நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், நம்ம விளம்பரம் கொடுப்போம் பத்திரிகையில, அப்படியா? அதுக்கு எவ்வளவு பணம் ஆகுதுன்னாரு. இவ்வளவு பணம் ஆகுது. இத்தனை அணைக்கட்டுகளை கட்டியிருக்கிறோம், இத்தனை தொழிற்சாலைகளை திறந்திருக்கிறோம், இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறோம், இவ்வளவு சாலை வசதி ஏற்படுத்திருக்கிறோம், இவ்வளவு மருத்துவ வசதி ஏற்படுத்தி மக்களுக்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். அந்த விளம்பரங்களை போட்டு மக்கள்கிட்ட எவ்வளவு ஆகுதுன்னாரு. இவ்வளவு ரூபாய் ஆகுதியா, நாங்க கொடுத்துட்டோமான்னு ஐஏஎஸ் அதிகாரி கேட்டப்போ பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாராம், அந்த பணம் தான் என்கிட்ட கொடு, இந்த ஜனங்களுக்கு வேற ஏதாவது செய்யறேன். அப்பேற்பட்ட தலைவன் வாழ்ந்த இந்த மண்ணில் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள் வரி பணத்துல விளம்பரம் தேடுறியே, எத்தனை விளம்பரம், பொழுது விடிஞ்சு பொழுது பண விளம்பரம். இதைத்தான் அவர் கேட்கிறார். இதைத்தான் இன்னைக்கு கூட்டத்தில் இதையும் பேசுறாரு. ஊராங்க விட்டு நெய்யில உன் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாத, அதை தெளிவா சொல்றாரு. திமுகவும் அதிமுகவும் வேறு இல்லை, இரண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சிபிஐ மூலமா தொல்லை கொடுக்குறாங்க, ஜனநாயகம் மூலமா தொல்லை கொடுக்குறாங்க, அதையும் சொல்றாரு. 100 ரூபாய் மானியம் கொடுக்குறோன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. அதை கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. அதை விட ஒன்னு சொன்னாரு, நீட்டு தேர்வை ரத்தே பண்ண முடியாது, எப்பேற்பட்ட மோசடி இந்த கவர்மெண்ட், மோசடி கவர்மெண்ட். நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு ஒட்டு மொத்தமா அத்தனை பேருக்கு தெரியும். இது உச்ச நீதிமன்ற சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இதை ரத்து பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்படி தெரிந்தும் அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறீங்களே, உங்களை மாதிரி ஒரு மோசடி அவனா இருக்கிறானா, அதையும் சொல்றாரு. நீ இந்த விஜயம் முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறான், ஒரு விஜய் இருக்கிறாள், அவங்கள முடக்க முடியாது. என்ன ஒரு நாளும் என் மக்கள் கைவிட மாட்டாங்க. தெளிவா தானே சார் சொல்றாரு. இதெல்லாம் தெரியாது அவர் அரசியலுக்கு வர்றாரு. ஏங்க இல்ல அப்படி சொல்லும்போது இதெல்லாம் தெரியாம அரசியலுக்கு வர்றாரான்னு கேட்கும்போது அவருக்கு தெரியாதுன்னு தொடர்ந்து ஒரு இது கட்டம் கட்டப்படுது இல்லையா? அதுல ஒண்ணுதான் அவருக்கு இந்த நீ முல்லை பெரியாறுல உனக்கு என்ன ஸ்டாண்டு, காவிரி பெரியாறுல உனக்கு என்ன சொல்றாரு. இது எனக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, எனக்கு தெரியும், எனக்கு நீரால் எல்லாமே தெரியும். அந்த விஜய் அமைதியா இருக்கும், எனக்கு ஒண்ணுமே தெரியல நினைக்காதீங்க. காவிரி மேல்மண், நீர் மேல்மண் எல்லாமே தெரியும். இன்னும் கேட்டா ஐநா சபை ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறான், இன்னும் கொஞ்சம் நல்ல தமிழ்நாடு திவாலாயிட போது தண்ணி இல்லாமன்னு.
கஜானாவே காலியாக போகுது, அதை விடுங்க. தண்ணி இல்லாமல் திவாலாக போகுது. அதுக்கு காரணம் என்ன? மலைகளை பூரா நோண்டி எடுத்துட்டீங்க, மணல் வளத்தை பூரா கொள்ளையடிச்சிட்டீங்க, கனிம வனங்களை பூரா கொள்ளையடிச்சிட்டீங்க. இந்த மணல் மாபியாக்கள் இவ்வளோ அமக்கலம் பண்றாங்க. இந்த நாட்டை இந்த அளவுக்கு நாசப்படுத்தி வச்சிருக்கிறீங்களே, எங்க இருந்துடா தண்ணி இருக்குது? நிலத்தடி நீரே இல்லையன்ற கொள்ளையடிச்சிங்களேன்னு பேசுறாரு. எவ்வளவு தெளிவாக பேசுறாரு. அதுதான் சரி உங்களுக்கு பிடிக்கல. மக்கள் அடங்கலை. அந்த கூட்டம் எழுச்சி, கூட்டம் ஆர்ப்பரிப்பு. ஏன்னா நான் பார்க்கிறேன், லைவ்ல பார்க்கிறேன், பெண்கள், இளம் பெண்கள் அரசியலை பார்த்தாலே சொல்லிட்டு போறா இளம் பெண்களை விஜய் அரசியல் படுத்திருக்கிறார், அரசியலை கவனிக்க வைத்திருக்கிறார். எல்லாம் அந்த கொடி மெப்பலர் பொண்ணு சின்ன பசங்க சார், எல்லாம் அரசியல் பேசுறாங்க. இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க. எல்லாரும் யாரும் அரசியல் பேசாம இல்லை. எல்லார் வீட்டிலும் பெண்கள் அரசியல் பேசுறாங்க. அவங்களுக்கு அரசியல் இன்னைக்கு புரிதல் வந்துடுச்சு. இவ்வளோ காலம் புரியாத அரசியல் இன்னைக்கு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த 5000 போட்டதெல்லாம் உங்களுக்கு அரசியல் அததான் சொல்றாரு. 1000 கொடுத்தாலும் எடுப்படல, 5000 கொடுத்தாலும் எடுப்படல. இந்த விஜய் ஏதாவது ஒன்று பேசி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறானே, புரியுதுங்களா? 5000 அந்த 5000 இன்னும் 1 கோடி 1.5 கோடி பெண்களுக்கு போல. அவங்க பூரா கோவத்தில் இருக்கிறாங்க, வாங்கணும் உன் மேல கோவத்தில் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? நீங்க பார்க்கறதுன்னு போறீங்க தேர்தல் முடிவை. இதெல்லாம் எந்த தாக்கத்தை ஏற்பட்டா சார்? நான் கேட்குறேன், 5000 பணம் நீ கொடுத்துட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு 2.5 வயது குழந்தைய கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஒரு திமுகவுடைய இளைஞரணி அமைப்பாளர் அந்த குழந்தைய கொன்னு இருக்கிறான். 2.5 வயசு குழந்தைய மனசாட்சி இல்லாத அவனெல்லாம் கண்டங்குண்டமா வெட்டி போடணும். இந்த நாட்டில் விசாரணை என்ன சார்? விசாரணை இவங்களுக்கெல்லாம் கண்டங்குண்டமா வெட்டி போடணும் அந்த மாதிரி நாய்களை. 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தை எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்பேற்பட்ட மனித மிருகங்களெல்லாம் திமுக பதவி கொடுத்து உட்காந்துக்கிறீங்களாடா? அது மனுஷனா? அது சொல்லுங்க. நீ இதை கொடுத்துட்டு என்னப்பா 2.5 வயசு குழந்தைய அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு தான் 5000 கொடுத்துருக்குறோமாம்மா, இது என்ன இது சொல்லுங்க. நாங்குநேரியில் சும்மா டீ கடை வாசல்ல உட்காந்து டீ குடிச்சுன்னுக்கிறாங்க சார். நேற்று எல்லாம் டீ கடை வாசல்ல டீ கடை அப்படியே சாதாரணமாக இருக்கிறாங்க. ஜனங்க கடைக்கு போயிட்டு வந்துருக்கிறான். திடீர்னு ஒரு 3 பைக்கில் ஒரு 9 பேர் வரான். எல்லாம் அருவாளம் கையுமா இருக்கிறான். எல்லாம் முகமுடி போட்டுக்கிறான், இறங்குறான், வெட்டுன்னு வெட்டுறான். தெருவில் போறான் வரவன் எவனும் சண்டை சச்சருக்கு போல. ஒண்ணுங்க எல்லாம் கூலி வேலை செய்யறவங்க. சாயந்தரத்தில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போவாங்க. வெட்டுன்னு வெட்டுறான். அதுல பாவம் ஒருத்தனுக்கு காலு ஊனும், ஜான்ன்றவன். அவரால் ஓட முடியல. கீழே விடுறான். அவர் மண்டியை சதைச்சிட்டாங்க. இன்னொரு வடநாட்டு வாலிபன் பொழைக்க வந்தான், அவனையும் மண்டியை வெட்டி 2 பேரும் ஸ்பாட்ல காலி. 2 பேரும் செத்து போயிட்டான். அந்த ஜானு ஒருத்தர் இறந்தாருல்ல, அவருடைய மனைவிக்கு காதும் கேட்காதான் வாயும் பேசாதான். அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளாம். இந்த பாவம்லாம் உங்களை விடுமாடா? எந்த ஆட்சியில் இருக்கிறோம்? ஏதோ ஒரு 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 கொலை நடக்குது, இவனும் ரவுடி போய் அவனும் ரவுடி போய் 2 கேங் வாரு மோதிக்கினான், இவனும் ஏற்கனவே 2-3 கொலை பண்ணிருக்கிறான், அவனை திருப்பி உனக்கு பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் தான் ஏதோ சர்வ சாதாரணமா கடந்து போகும். ஏதோ அதுல அந்த 9 பேர்ல 2 பேர் ஏற்கனவே இந்த நாங்குநேரி சின்னதுரைன்ற அந்த மாணவன், ஏற்கனவே ஒரு மாணவனை வீடு பூந்து வெட்டினாங்க பாருங்க. அவனையும் அவங்க அக்கா தங்கச்சியும் சுபாஷ் கல்யாணின்னு 2 பேர் அந்த அவங்க தங்கச்சியை வெட்டினாங்க. அதே டீம்ல இருக்கிற 2 பேர் அவனுக்கு மீண்டும் வந்துக்கிறானுங்க. இந்த 9 பேர் டீம்ல அவனுக்கு 2 பேர் இருக்கிறானுங்க சார். ஒரு தப்பும் பண்ணாதவன் சார், குடியானவன் சார், குடும்பஸ்தன் சார், வேலைக்கு போயிட்டு வந்து டீ குடிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க? எதை நம்பிங்க நீங்கள நானும் வெளியே போக முடியும்? எதை நம்பி ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வரான், ஒரு பிளாட்ல இருக்கிறான், ஒரு வீட்டில் இருக்கிறாமா, நான் முனைக்கு ஒரு டீ சாப்பிட்டு வரமா, ஏங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க, வரும்போது மாவு பாக்கெட் 2 வாங்கி வந்துருங்க, ஒரு 2 பால் பாக்கெட் வாங்கிடுவாங்க, கொஞ்சம் சிக்கன் வாங்கினாங்க, கொஞ்சம் எதை நம்பிங்க வெளியே போயிட்டு? இவன் வீடு வரதுக்கு நிச்சயம் கிடையாதுங்க. எவன் மடக்கி வெட்டுவான், இவன் உயிரா வருவானா பணமா வருவானா? இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த நாடு போயினுக்குது. நீ நம்பர் 1 மாநிலம் சொல்றன்னு விஜய் கேட்கிறாரு. உன் நம்பர் 1 மாநிலத்தில் டிஜிபி கிடையாது, ஒரு காவல்துறை தலைவரை பார்த்துக்கு உங்க ஆட்சிக்கு யோகிதை கிடையாது, அருகடை கிடையாது, துப்பு கிடையாது, நாதி கிடையாது. அவர் கேட்கிறாரு, நியாயமா தானே கேட்கிறாரு விஜய் சார். 2 பேரும் ஒழினா சார், திமுக அதிமுக 2 கட்சிகளை ஒழிஞ்சாதான் அந்த நாடு உருப்படும். மீண்டும் திமுக வந்தா ஐயோயோ, அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த படு பயங்கரத்தை இந்த தமிழ்நாடு இன்னும் ஆவனே தெரியல. இவனுங்க தரை பார்க்கமா இல்லைங்க, விமானத்தில் தொல்லை கொடுத்துறானுங்க. ஒரு திமுக கவுன்சிலர் ஒருத்தர் டெல்லிக்கு போயிருக்கிறான். டெல்லிக்கு சார் இண்டிகோ பிளைட்ல அந்த விமான பணிப்பெண்ணுக்கு மேலே பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான் பிளைட்ல. இது என்னங்க இது? அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நீக்கிட்டாங்க சார், கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. ஐயோ, கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க சார். இப்போ இந்த 2 பேரை கொலை பண்ணானுங்களா நாங்குநேரில் கொலை பண்ணவங்கள ஒரு 7 பேரை பிடிச்சிட்டாங்க. டேய், நீ பிடிக்கிறதால என்ன பிரச்சனை? போன 2 உயிர் திரும்பி வருமா?
அந்த 2.5 வயசு குழந்தைய கெடுத்து சாவச்சிட்டாங்க சார். அந்த மிருகத்தை நீங்க சிறைக்கு என்னடா லாபம்? என்ன லாபம்? நீ அவனை கைது பண்ணிட்ட, இவனை கைது பண்ணிட்ட, என்ன லாபம்? இப்பேற்பட்ட அரக்க குணம் எப்படி வருது? இந்த சிந்தனைகள் எப்படி வருது? கஞ்சா, குடி, போதை கலாச்சாரம், நாடு நாசமா போய்க்கின்னு. இந்த கஞ்சா வெறியில தானே திருவள்ளூர்ல பாவம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போய் அந்த ஆந்திராவில் எங்கேயோ இந்த மங்கி பால்ஸோ கோனே பால் சொல்றான், எங்கேயோ குளிச்சுட்டு வந்து நின்றுக்கிறான் ஒரு ஹோட்டல் ஃபாஸ்ட் ஃபுட் வாசல்ல பேசிட்டு இருக்கிறான். ஒரு 2 வீலர் பார்க்கிங் பண்ற பிரச்சனை அவங்களுக்குள்ள. நேரா இவன் போனா பாதிக்கப்பட்ட அந்த 2 வீலர் பார்க்கிங் பண்ண பையன், ரவுடி பையன், ஒரு 7-8 பேர் இப்போ வந்தான். இவனுக்கு சும்மா 3-4 பேர் பேசிட்டு வந்தவன் கல்லாலே அடிக்கிறான். 2 பேர் ஸ்பாட்ல செத்து போயிட்டான். ஸ்பாட்ல செத்து போயிட்டான். ஏன்? கஞ்சா வெறி. அப்பாவிங்க 2 பேரும் அடிச்சு சாவடிக்கிறானுங்க. 2 வீலர் ஓட்டுற பிரச்சனை சார். ஏன் இன்னொரு இடத்துல கூட வீட்டு வாசல் 2 வீலர். ஆமா, ஒரு திமுக நிர்வாகியுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவன் கார் ஓட்டின்னு போறான். திமுக குடும்பம் சார்ந்த காரை ஓட்டின்னு போறான். அந்த 2 வீலர் கொஞ்சம் எடுத்து ஓரம் விடல. இந்த பிரச்சனை அந்த 2 வீலருக்கு சொந்தக்காரன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அந்த காரை வச்சு அடிச்சு சாவச்சிட்டான். என்னங்க மிருகமா மாறின்னு வரானுங்க எல்லாரும் இந்த ஆட்சியில. இந்த ஆட்சி மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். இது சீக்கிரம் முடிவுக்கு வரணும். இன்னொரு பக்கம் அவர் கடைசியாக சொன்ன விஷயங்கள், அவருடைய விஷன் அப்படின்னு சொல்லி, தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் வரலாம், இதெல்லாம் நம்மளோட விஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய 2 ஏக்கர் குறைவா இருக்கிறவங்க அவங்க பிள்ளைகள் இன்ஜினியர் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், ஐடிஐ படிக்கலாம், அந்த கல்வி செலவு அரசு ஏற்கொண்டார். விஜய் சொன்னதை தான் செய்வார். இவங்கள மாதிரி கிடையாது. விஜய் சொல்றதை தான் செய்வார். அதை நம்பலாம். சரிங்களா? நான் பண்றேன்னாரு. 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்களோட நகை கடனை தள்ளுபடி பண்றேன். 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்றேன். பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றேன்றாரு. நகை கடனும் இது பண்றேன்றாரு. அதுக்கப்புறம் அரசு வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தரேன்றாரு. அப்புறம் எல்லாம் நல்லா தானே பேசுறாரு. விவசாய அந்த உரமெல்லாம் வந்து தனக்கு தடையில்லாத கிடைக்கும்ன்றாரு. விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தாலும் அதை ஒரு நாளும் நான் ஏத்துக்க மாட்டேன்றாரு. சார், முதலாவதா மண்ணை கொள்ளடிக்க விட மாட்டேன், மலையை வெட்ட விட மாட்டேன் அப்படின்னும் போது நீர் வளத்தை பாதுகாப்பார். நீங்க கேட்டுங்க, எது எப்படி ஜெயலலிதா ஆட்சியில சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த அம்மா கையில வந்து எந்த ஒரு அதிகாரியும் போய் ஒரு போலீஸ் விஷயத்துல தலையிட முடியாது, சுற்றுவாங்க. அதை விட 100 மடங்கு பயங்கரமா இருக்கும் விஜய் ஆட்சியில. 100 மடங்கு பயங்கரமா இருக்கும். போலீஸ் சுதந்திரமா செயல்படுவாங்க. தவறு செய்யற அதிகாரிகள் யாரும் இருக்க முடியாது. தவறு செய்யற கட்சிக்காரன் அந்த கட்சியிலே இருக்க முடியாது. அவன் ஒழுங்கா இருக்க முடியாது. இங்க கதையே மாறும். ரொம்ப ஆனஸ்டா இருப்பாரு. ஏன்னா இதெல்லாம் தெரியாத வந்து இது பாருங்க, ஒருத்தன் சினிமாக்கு வரான், ஒரு படம் 2 படத்திலே காணாம போயிடுறான். ஃபீல்டில் நிற்க முடியல. சரிங்களா? 30 வருஷமா ஒருத்தர் அந்த துறையில வந்து கோல வச்சு நிற்கிறாருன்னா எவ்வளோ அவர் என்ன சொல்றாரு, அல்லு சில்லுங்களா அது ஒன்று சொல்றாருல, அதை எவ்வளோ பார்த்துருப்பார். புரியுதுங்களா? விஜய்க்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் வராரு, இவங்க தடை ஏற்படுத்துறாங்க. அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குதுங்க. மக்கள் ஆதரவு இருக்கும்போது என்னங்க பண்ண முடியும்? இப்போதான் சொல்றேனுங்க, நான் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டம் திரளுது அவர் பின்னாடி, ஒன்றுமே செய்ய முடியல. நீ எதுக்கு மௌன, நீ 5000 பேர், அதோட 5 லட்சம் பேர் எங்கன்னா கூட்டிட்டு போடான்னு போக வேண்டியது தானே, விட்டு போக வேண்டியது தானே. நீ தடை பண்ண ஒரு உச்சத்துக்கு தானே போறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் காலில் சரணாகதி அடைஞ்சிருக்கிறாரு ஸ்டாலின். போய் யார்கிட்ட? காங்கிரஸ்காரங்கிட்ட. கூட்டணி எப்படியாவது வச்சே ஆகணும். ராஜதந்திரம் சார். அது எப்படி சார் ராஜதந்திரம்? இது ஒரு ராஜதந்திரமா இது? காங்கிரஸ் எவ்வளவா கனிமொழி போய் ராகுல் காந்தி கிட்ட பேசி அந்த கூட்டணி இன்னும் செட் ஆகல. சொல்லிட்டாரு. நாங்க தாவேகா வந்து பேசினுக்கிறாங்க. நீங்க நினைப்பது போல விஜய் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாதுன்னு அவங்களும் பேசிட்டாங்க. சரிங்களா? நீங்க முன்னாலும் நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க. காங்கிரஸ் நம்ம விட்டுட்டா காங்கிரஸ் எங்க போய் தாவேகா கிட்ட சேர்ந்துற போதோன்னு அச்சத்துல இருக்கிறீங்க. இதுல என்ன ராஜதந்திரம்? காங்கிரஸ் உடைச்சிருவோன்ற ஒரு பயம் வந்துருச்சு இல்லையா? காங்கிரஸ் வந்து ஏபிசிடில ஏலேருந்து ஜெட் வரைக்கும் ஒழிஞ்சிருக்கு. ஆமா சார். காக்கா தேக்கா ஈகா மாக்கா தூக்கா தாமாக்கா தீமா, ஐயோயோ, உலகத்துல காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒழிஞ்ச கட்சியே கிடையாது சார். ஆனா காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் இருக்குது. 1885 தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் இன்ன வரையில இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது, இருக்குது. எவ்வளவோ முயற்சி பண்றார் ஸ்டாலின். ஆனா நான் காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லுவது, இப்போதைக்கு இல்லை என்றால் உங்களுக்கு எப்போதும் இல்லை. இதுதான் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. நீங்க இந்த முறையில ஏதாவது கூடுதலா சீட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்துல பங்கு அந்த அளவுக்குலாம் நீங்க வரணும்.
நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாவேக்காக தான் வரணும். நீங்கள் அவன் ஆட்சிக்கு வரப்போகிறதுல அங்கே போய் பங்கு கட்டு என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆக்கினுக்கிறீங்க? வரவே போகிறது இல்லை. அப்புறம் பங்கு கொடுன்றதும் அவர் கொடுக்க மாட்டேன்றதும் என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க. ஓட்டு போகிறதுக்கு எவ்வளோ பேர் எல்லாத்தையும் யோசிக்கணும் சார். புரியுதுங்களா? அதனால் அதுக்கப்புறம் அவங்க முடிவு. சரிங்களா? அவங்க எப்படின்னா போட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. வந்தா வா, வரலன்னா போ. புரியுதா? உன்னை காப்பாற்ற வேண்டுவது இவருடைய இயல்பு. ஒரு தேள் கொட்டிட்டு போகுது, தண்ணி இல்லாத ஒரு முனிவர் காப்பாற்றி ஒரு அது கொட்டிட்டு போகுது. சிசியம் காட்டார் முனிவர்கிட்ட, அதுதான் கொட்டுதே, நீ அதை காப்பாற்றணும். கொட்டுவது அது இயல்பு, காப்பாற்றுறது என்ன இயல்புன்னு முனிவர் சொன்னார்ல. அந்த மாதிரி காங்கிரஸை கை கொடுத்து தூக்குறாரு. வந்தா வா, வரலன்னா போ. நஷ்டம் உனக்கு தான். புரியுதுங்களா? ஏன்னா இவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. விசிலில் தான் எல்லாம் ஓத போகிறான். ஓட்ட மாணவரையாக கொட்ட போகிறான். நீ எவ்வளோ திட்டம் போட்டு, நீ எவ்வளோ கணக்கு போட்டு, எத்தனை எஸ்ஓபி போட்டு, நீ திட்டம் போட்டு, நீ அதிமுகவோட கூட்டு வச்சு, நீ மத்தியில் இருக்கிற பிஜேபி உன் பாக்கெட்டில் வச்சு, நீ எவ்வளோ தான் நீ வேலை பண்ணாலும் சரி, ஓட்ட பப்ளிக் தானே போட போகிறான். நீ ஓட்டுக்கு எவ்வளோ பணம்னா கூட, நீ என்னன்னா கூட, ஓட்டு போட போகிறது பப்ளிக். புரியுதுங்களா? அவன் தான் போட போகிறான். நீ ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு கள்ள ஓட்டு போடலாம், இல்லை 500 ஓட்டு போடலாம். மெஜாரிட்டி அவன் தான் ஓட்டு போட போகிறான். ஓகே, சரிங்களா? அவன் தீர்மானிச்சுட்டான் விசிலுக்கு ஓட்டு போடணும், விஜய முதலமைச்சராக கொண்டு வரணும்னு அவன் தீர்மானிச்சுட்டான். மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு, இதுதான் நடக்க போகுது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு